இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, சங்கீதாங்கிற ஒரு தனிநபர் விஜய் மீது ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அதை நம்ம எல்லாரும் வா 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 வான்னு போட்டு கடின்னு கடிக்கிறோம் விஜய. இப்போ சங்கீதா வச்ச குற்றச்சாட்டின் அடிப்படையில் விஜய்க்கு எதிராக குரல் கொடுக்குறவங்க, அப்போ ஈடி வச்ச குற்றச்சாட்டின் அடிப்படையில் திமுக அரசுக்கு எதிராக, தமிழக அரசுக்கு எதிராக குரல் கொடுக்கணும்ல. ஆனால் நீங்கள் ஏன் குரல் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? விஜய் சங்கீதா அவர்கள் பிரச்சனை ஊர் ஃபுல்லாக அதான் பேசிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கும் இந்நேரம் தெரிஞ்சிருக்கும். சங்கீதா அவர்கள் விஜய் மீது சில குற்றச்சாட்டுகளை முன் வச்சு அதன் அடிப்படையில் டிவோர்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ சங்கீதா அவர்கள் வச்ச குற்றச்சாட்டு உண்மையா பொய்யா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. இருந்தாலும் அவங்க வச்ச குற்றச்சாட்டின் அடிப்படையில் நம்ம விஜய் அவர்கள் மீது விமர்சனம் பண்ணுறோம். ஆனால் இதுக்கெலாம் உனக்கு முட்டு கொடுக்க முடியாதுங்க, அண்ணனுக்கு ஒன்றுனா அண்ணனே அடிப்போம் அப்படிங்கிற விமர்சனம் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ விஜய் அவர்கள் மீது தப்பு இருந்தால் கண்டிப்பாக விமர்சனம் பண்ணலாம், அதில் மாற்று கருத்து இல்லை, நம்மளும் முட்டு கொடுக்க போகிறது இல்லை. இப்போ இதில் என்னோட கேள்வி என்னென்னா, இப்போ சங்கீதா அப்படிங்கிறவங்க ஒரு தனிநபர், அவங்க அவரோட கணவர் மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அந்த குற்றச்சாட்டு உண்மையா பொய்யா அப்படிங்கிறதெல்லாம் விசாரணை பண்ணி வெளியே வரப்போகுது. அப்படி அது விஜய் மீதே தப்பு இருந்தாலும் அதனால் மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்பட போகிறது கிடையாது. ஆனால் விஜய் பண்ணது தப்பு தான், அதுக்கு நம்ம விமர்சனம் பண்ணலாம், அது வேறு விஷயம். இருந்தாலும் விஜய் பண்ண தப்புனால மக்களுக்கு ஏதாவது பாதிப்பு வருமானா வராது. ஆனால் அதே சமயத்தில் இப்போ இதே மாதிரி கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இடி, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சி, நம்ம தமிழ்நாடு டிஜிபிக்கு ஒரு கடிதம் அனுப்புகிறாங்க. 200 பக்கம் உள்ள ஒரு கடிதம். அந்த கடிதத்தில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்நாடு நகராட்சி நிர்வாகம் மற்றும் நீர் வழங்கும் துறையில் 200-500க்கும் மேற்பட்ட காலி இடங்களை நிரப்புறதற்கு லஞ்சம் வாங்கியிருக்காங்க, அதாவது போஸ்டிங் போட லஞ்சம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு அந்த துறை சார்ந்த அமைச்சர் மீது குற்றச்சாட்டு வச்சு 200 பக்கம் உள்ள ஒரு கடிதத்தை நம்ம தமிழ்நாடு அரசு டிஜிபிக்கு அனுப்புகிறாங்க. எஃப்ஐஆர் போடுங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் நம்ம தமிழ்நாடு அரசு எஃப்ஐஆர் போடவே இல்லை. எதுக்காக எஃப்ஐஆர் போடலன்னா, எஃப்ஐஆர் இருந்தால் மட்டும்தான் இடி உள்ளே வர முடியும். அதனால தான் எஃப்ஐஆர் போடாமல் காலம் தள்ளிக்கிட்டே இருந்தாங்க. இதுக்கிடையில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம அதிமுகவை சேர்ந்த எம்பி இன்பதுரை கோர்ட்டுக்கு போகிறார். இந்த மாதிரி இடி வந்து இந்த அமைச்சர் மீது குற்றச்சாட்டு வச்சுருக்கு, ஆனால் இப்போ வரைக்கும் தமிழ்நாடு அரசு எஃப்ஐஆர் போடலை அப்படின்னு கோர்ட்டுக்கு போகிறார். உடனே நீதிபதி என்ன சொல்கிறாருன்னா, எஃப்ஐஆர் போட்டு என்ன ஆச்சுன்னு, என்ன நடந்துச்சுன்னு விசாரிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கோர்ட்டு உத்தரவு போட்டதுக்கப்புறமும் தமிழ்நாடு அரசு லஞ்ச ஒழிப்புத்துறை எஃப்ஐஆர் போடலை. உடனே நம்ம இன்பதுரை என்ன பண்ணுறாருன்னா, மறுபடியும் நீதிமன்றத்துக்கு போகிறார். லஞ்ச ஒழிப்புத்துறை மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போடுறார். இந்த மாதிரி நீங்கள் சொல்லியும் இன்னும் எஃப்ஐஆர் போடலை அப்படின்னு. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, சங்கீதாங்கிற ஒரு தனிநபர் விஜய் மீது ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அதை நம்ம எல்லாரும் வா 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 வான்னு போட்டு கடின்னு கடிக்கிறோம் விஜயை. ஆனால் இங்கே ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சி ஆளுங்கட்சி அமைச்சர் மீது ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்கு, எஃப்ஐஆர் போடுங்கன்னு சொல்கிறாங்க, நீதிமன்றமும் சொல்லுது. ஆனால் இன்னும் எஃப்ஐஆர் போடலை. இப்போ விஜய் சங்கீதா பிரச்சனைனால இந்த நாட்டுக்கு எந்த பாதிப்பும் வரப்போகிறது கிடையாது. ஆனால் இந்த லஞ்சம் வாங்கிட்டு போஸ்டிங் போட்டிருக்காங்கல்ல, அதனால் நாட்டுக்கு பாதிப்பு தானே. இப்போ லஞ்சம் கொடுத்துட்டு போயிருப்பான்ல, காசுலாம் பல கோடி கணக்கான காசு, அவன் காசு கொடுத்துட்டு போயிருப்பான்ல, அவன் அந்த வேலையை வாங்கிட்டு இங்கே அவன் வேலை பார்க்குற இடத்துல மக்கள்கிட்ட லஞ்சம் வாங்க தானே செய்வேன். அப்போ இதானே ஊழலோட ஊற்றுக்கண் இந்த இடத்துல தானே இருக்குது. அப்போ இதுக்கு எதிராக இடி வந்து எஃப்ஐஆர் போட சொல்லுது. ஆனால் தமிழ்நாடு அரசு எஃப்ஐஆர் போடலை. ஏன்னா அவங்க அமைச்சரை பாதுகாக்கிறதுக்கு. இங்கே இந்த நேரத்தில் இடி உள்ளே வந்து அமைச்சரை தூக்கிட்டு போயிடுச்சுன்னா அப்போ எலெக்ஷனில் யார் பார்க்குறது? அப்போ அதுக்கு ஆள் இல்லாமல் போயிடும்ல. அதனால எஃப்ஐஆர் போடாமல் இருக்காங்க. இப்போ சங்கீதா வச்ச குற்றச்சாட்டின் அடிப்படையில் விஜய்க்கு எதிராக குரல் கொடுக்குறவங்க, அப்போ இடி வச்ச குற்றச்சாட்டின் அடிப்படையில் திமுக அரசுக்கு எதிராக, தமிழக அரசுக்கு எதிராக குரல் கொடுக்கணும்ல. ஆனால் நீங்கள் ஏன் குரல் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? இப்போ இந்த ஊழல் குற்றச்சாட்டு நேரடியாக மக்களை பாதிக்கிற குற்றச்சாட்டு, மக்கள் பாதிக்கப்படுவாங்க. அந்த குற்றச்சாட்டுக்கு எதிராக நீங்கள் ஏன் வாய் திறக்காமல் அமைதியாக இருக்கீங்க? இப்போ இந்த லவுட் ஸ்பீக்கர்னு ஒரு அக்கா இருக்காங்க. அந்த அக்கா வந்து இந்த விஜய் கேஸ், அந்த டைவர்ஸ் கேஸ் நியூஸ் வெளியே வரவும் அவங்க இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் த்ரிஷா ஃபோட்டோ போடுறாங்க. இதெல்லாம் என்ன விதமான அரசியல்? இதுதான் திராவிட அரசியலா? இந்த அரசியல்லாம் பெரியார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாரா? கேட்டால் நாங்கள் வந்து ரொம்ப நாகரிகமான அரசியல் பண்ணுவோம் அப்படின்னு பில்டப் பீத்திக்குவாங்க. இப்போ இதே விஷயத்த அந்த லவுட் ஸ்பீக்கர் அக்கா இன்ஸ்டாலில் பண்ண அதே விஷயத்த டிவிகே சார்ந்தவங்க யாராவது திமுகக்கு எதிராகவோ இல்லை வந்து என்டிகேக்கோ யாருக்கோ எதிராகவோ பண்ணியிருந்தா தற்கூரின்னு எல்லாரும் வந்து கத்தியிருப்பாங்க. இப்போ அந்த அக்கா பண்ணது என்ன? தற்கூரி தானே. ஆனால் அந்த கமெண்ட் செக்ஷனில் போய் பாருங்களேன், அந்த அக்காவுக்கு ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த இடத்துல விஜய்க்கெலாம் முட்டு கொடுக்கலாம் விரும்பலை. விஜய் அவர்கள் தப்பு பண்ணியிருந்தால் தப்பு தான். அண்ணனுக்கு ஒன்று தான், அண்ணனே அடிப்போம் தான், அது வேறு விஷயம். ஆனால் இந்த அண்ணனுக்கு ஒன்று அண்ணனே அடிப்போன்னு சொல்கிற கேங்லாம் இந்த பக்கம் கண்ணே திறக்க மாட்டேங்கிறீங்களேப்பா.
இந்த பக்கம் என்ன நடக்குது, கவர்மெண்ட் பண்ணுற தப்பை எடுத்து கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்களே. கேட்டால் விஜய்க்கு திமுக பரவாயில்ல அப்படின்னு ஒரு உருட்டு வேற உருட்டிட்டு போயிடுறது. இந்த திமுகவா, போதும்பா அப்பா விடு. ஆ கட்சியும் தீ கட்சியும் ஆட்டையை போட்டுக்கிட்டு இருந்துச்சு தன்னாலா. இடையில ஒருத்தன் வந்து குட்டையை குழப்புறான்னு அவனுக்கு என்னென்னலாம் பண்ணுறீங்க. கேட்டால் ஆக்கு தீ பரவாயில்ல, தீக்கு ஆ பரவாயில்ல, விஜய்க்கு இவங்க 2 பேரும் பரவாயில்லன்னு ஒரு உருட்டு உருட்டுறது. நல்லா இருக்குடா அவங்க நியாயம். இப்போ இதுக்கு ஒரு பதில் சொல்லுவாங்க, நாங்கள் வந்து பிஜேபிக்கு எதிராக அரசியல் பண்ணுறோம், மதவாதத்துக்கு எதிராக அரசியல் பண்ணுறோம், இடி வந்து பிஜேபி கண்ட்ரோலில் இருக்குது, அதனால இடியை வச்சு எங்களை பயமுறுத்த பார்க்குறாங்க, எங்களை அழிக்க பார்க்குறாங்க, அதனால தான் நாங்கள் எஃப்ஐஆர் போடலை அப்படின்னு ஒரு உருட்டு உருட்டலாம். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, ஆல்ரெடி குற்றச்சாட்டு வச்சு உள்ளே போன 2 அமைச்சர்கள் வெளியே வந்திருக்காங்கல்ல, குற்றம் இல்லைன்னு நிரூபித்தோ இல்லை ஜாமீன் கொடுத்தோ வெளியே வந்திருக்காங்கல்ல. அந்த மாதிரி இப்போ ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்களா புது அமைச்சர், அந்த அமைச்சர் மேலேயும் குற்றம் இல்லைன்னு நிரூபித்து வெளியே வரட்டும். முதல் எஃப்ஐஆரை போட்டு விசாரணை பண்ணுங்கள். ஆனால் நீங்கள் எஃப்ஐஆரே போட மாட்டேங்கிறீங்களே உங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி, அதுதானே இங்கே பிரச்சனையே. இப்போ விஜய் அவர்களோட கேஸ் வந்து விசாரணைக்கு வந்துருச்சு, ஆனால் உங்கள் கேஸ் விசாரணைக்கே வர மாட்டேங்கிறீங்க, எஃப்ஐஆரே போட மாட்டேங்கிறீங்களே உங்கள் அதிகாரத்தை பயன்படுத்திக்கிட்டு. அப்போ அதுக்கு எதிராக நாங்கள் கேள்வி கேட்கக்கூடாதா? கேள்வி கேட்க தான் செய்வோம். ஆனால் இங்கே வந்து விஜய்க்கு எதிராக கேள்வி கேட்குற வாயிலாம் இந்த அதிகாரத்துக்கு எதிராக கேள்வியே கேட்காது, அப்படியே வாயை மூடிட்டு இருக்கான்.